ஷாலோம், பிரைஸ் காட். டே 112. இன்றைக்கு நாம் பி த லைட் இன் த வேர்ல்ட் என்ற தலைப்பில் லேவியராகமம் 22ஆம் அதிகாரத்திலிருந்து நம்முடைய டெய்லி மெடிடேஷனை காண்போம். நாம் வாசித்த லேவியராகமம் 22ஆம் அதிகாரத்தை தியானிக்கும் போது இங்கே வியாதியினாலோ உட்கொண்ட உணவினாலோ மரித்து போன யாரையாவது தொட்டாலோ தீட்டாகும் ஆசாரியனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் மக்கள் கொண்டு வருகிற காணிக்கை எப்படி நிதானித்து அறிய வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறது. கூடாரத்தில் பணிபுரிகிற ஆசாரியர்கள் பரிசுத்தமானது எது, பரிசுத்தம் இல்லாதது எது என்ற வித்தியாசத்தை காண்பிக்கக்கூடியவர்களாகவும், ஆசாரிப்பு கூடாரத்துக்கென்று படைக்கப்பட்ட பொருட்களை தனது வீட்டிற்கு ஆரோன் எடுத்து செல்லக்கூடாது என்றும் வலியுறுத்துகிறது. கர்த்தருக்குரிய காரியங்களையும் நமக்குரிய காரியங்களையும் ஈக்குவலாக நினைக்கக்கூடாது. ஒரு ஆசாரியன், அதாவது கர்த்தருடைய ஊழியன், எந்த ஆயத்தம் இல்லாமலும் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் நுழையக்கூடாது. அவங்க பரிசுத்தத்தோடும் அதற்குரிய ஆயத்தத்தோடும் தான் கடந்து செல்ல வேண்டும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாமளும் கர்த்தருடைய பணியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் நம்மை நாமே நிதானித்து அறிந்து தகுந்த ஆயத்தத்தோடும் நடுக்கத்தோடும் பயத்தோடும் கர்த்தருடைய பணியை செய்ய வேண்டும். 1 கொரிந்தியர் 11:31-32 வசனங்களை வாசிக்கும் போது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகவே நாம் இதில் மிகவும் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். கூடவே ஆசாரியர்கள் தங்கள் குடும்பத்திலேயும் உறவிலேயும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவன் கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டபடியினாலே எல்லா சூழ்நிலைகளிலும் காத்து கொள்ள வேண்டும். அவன் ஆசாரியன் என்பதனாலே அவனுக்கு விசேஷ சலுகைகள் இங்கே கொடுக்கப்படவில்லை. அவனுடைய அந்தரங்க வாழ்க்கையிலும் கூட ஒரு பரிசுத்தம் காண வேண்டும் என்பதை தெள்ளத் தெளிவாக ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் கூறுகிறார். இந்த ஜூயிஷ் பீப்புள் அவங்களுடைய டேயை ஸ்டார்ட் பண்ணுறது ஈவினிங் தான், இந்த சன் செட் ஆகும்போது, நாட் சன்ரைஸ் ஆர் மிட் நைட். இதனால் காட் இண்டிகேட்ஸ் தட் ஒன் கேன் ஸ்டார்ட் த நியூ டே கிளீன் அண்ட் பியூர் டு த லார்ட். இதைத்தான் புலம்பல் 3:23 வாசிக்கிறோம். அவைகள் காலைதோறும் புதியவைகள் உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. லேவியராகமம் 22:13 வசனத்தில், ஆசாரியனுடைய குமாரத்தி தன்னுடைய இளவயதில் இருந்தது போல திரும்ப இருந்தாளே ஆகில் அவள் தன் தகப்பன் ஆகாரத்தில் புசிக்கலாம், அந்நியனாகிய ஒருவரும் அதில் புசிக்கலாகாது. 1 கொரிந்தியர் 7ஆவது அதிகாரம் 14வது வசனத்தில், எண்ணத்தினால் எனில் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனாலே பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாக இருக்குமே, இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமாக இருக்கின்றன. அப்போ எதனால் நாம் பரிசுத்தமாக இருக்கிறோம் அப்படின்னா, நாம் அவருடைய இரத்த உடன்படிக்கையில் இணைக்கப்பட்டதால் தான். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது இல்லை? மேலும் இந்த அதிகாரத்தில் verse 17 வாசித்தோம் என்றால், இஸ்ரவேல் குடும்பத்தாரிலும் இஸ்ரவேலில் தங்குகிற அந்நியர்களோ தங்களுடைய பொருத்தனை அல்லது உற்சாகத்தின்படி சர்வாங்க தகன பலிகளை கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் போது பழுதுள்ள ஒன்றையும் செலுத்த வேண்டாம், அவைகள் அங்கீகரிக்கப்படுவதில்லை என்று என்றார். அதே இது டியூட்ரானமி 17:1 நம்ம வாசிக்கலாம். But unfortunately this law was abused in the days of Jesus. மத்தேயு 21ஆவது அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்கும் போது, இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். இதே தொடர்புடைய வசனங்கள் மல்கியா 1ஆவது அதிகாரம் 7-8 வசனங்களையும் வாசிக்கலாம். ஸோ அவர் இட் மஸ்ட் பி பர்ஃபெக்ட்னா பர்ஃபெக்டாக தான் இருக்கணும், அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. வசனம் இப்படி கூறவில்லை, அதாவது யூ மஸ்ட் பி மோஸ்ட்லி குட், யூ மஸ்ட் பி சின்சியர் இன் ட்ரைங் டு பி குட், யூ நீட் டு பி கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர். இட்ஸ் இஸ் பர்ஃபெக்ட். ஸோ இது ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட். ஆல்சோ காட் புட் த ஸ்டாண்டர்ட் திஸ் ஹை ஃபார் அ ரீசன். பர்ஃபெக்ட்டுக்கு ஹீப்ரூ வேர்ட் மீனிங் என்னென்னா கம்ப்ளீட் அண்ட் ஹோல், அன்இம்பேர்ட். ஸோ இது வரவிருக்கும் மெசியாவை ஃபோர்ஷேடோவாக காட்டுகிற ஒரு பலியாக இருந்தது. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்த்தோன்னா, ஜீசஸ் வாஸ் பர்ஃபெக்ட் இன் ஹிஸ் நேச்சர் ஆஸ் போத் காட் அண்ட் மேன். 2, ஜீசஸ் வாஸ் பர்ஃபெக்ட் இன் ஹிஸ் மோட்டிவ்ஸ். 3, ஜீசஸ் வாஸ் பர்ஃபெக்ட் இன் ஹிஸ் ஆட்டிடியூட். 4, ஜீசஸ் வாஸ் பர்ஃபெக்ட் இன் ஹிஸ் ஒபீடியன்ஸ். Jesus was perfect in his sacrifice for sin on our behalf. Leviticus chapter 20-29 பார்க்கும்போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக. லேவியராகமம் 22 வசனங்கள் 30-33 வரை பார்க்கும் பொழுது, நான் கர்த்தர் என்று 4 வசனங்களிலும் தொடர்ந்து வருகிறதை பார்க்கலாம். verse 30
கர்த்தர் யார் என்பதன் காரணமாக நான் கர்த்தர் அப்படின்னு கூறுகிறார். verse 31 பார்த்தா அவர் என்னவாக இருக்கிறாரோ என் பரிசுத்த நாமம் அதை அவர் கூறுகிறதாக இருக்கிறது. verse 32 அவர் என்ன செய்கிறாரோ நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் என்கிறார். verse 33 பார்த்தா அவர் என்ன செய்தாரோ எகிப்து தேசத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்தவர் என்று சொல்கிறார். அவர் அன்றைக்கு இஸ்ரவேலின் கடவுளாக இருந்த அவர் அவர்களுக்காக செய்த அனைத்தும் இன்றும் ஒவ்வொரு விசுவாசிகளாகிய நமக்கும் உண்மையாகவே உள்ளது. ஸோ ஜெகோவா இஸ் த காட் ஆஃப் ஹோலினஸ் பிகாஸ் ஹீ இஸ் எசென்ஷியலி த காட் ஆஃப் லவ். ஆமேன். நாம் ஜெபிப்போம். அப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா. அந்த காலை வேளையிலே இந்த அதிகாரத்தோடு எங்களோடு பேசின கிருபைக்காக நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் கடைபிடிக்கவும் ஒரு வார்த்தைகள் கூட பிசகாதபடிக்கு எங்களுடைய உள்ளத்தில் அது பதிக்கப்படவும் நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. எங்களுடைய இருதயமே அப்பா விரைவாக எழுதும் எழுத்தாணி என்று இருக்கிறதே அது எழுதப்படட்டும் அப்பா. இன்னும் அந்த பரிசுத்தத்தை தாங்க. நீர் விரும்புகிற அந்த பரிசுத்தம், நீர் விரும்புகிற அந்த உண்மை, நீர் விரும்புகிற அந்த முழு இருதயத்தை நீங்கள் எங்களில் தாங்கப்பா. எங்களுக்காக ஃபோர் ஷேடோவா ஒவ்வொன்றும் அப்பா நாங்கள் வாசிக்கிற ஒவ்வொரு அதிகாரங்களிலும் எங்களுக்காக நீங்கள் அப்பா ஆல்ரெடி அப்பா நீங்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு செய்த அனைத்தும் எங்களுக்கும் நீங்கள் இப்போ செய்து முடித்து உண்மை அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்க எங்களுக்கு தந்திருக்கீங்களே. அந்த இரத்த உடன்படிக்கையில நாங்க இணைக்கப்பட்டிருக்கிறோமே. உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு எத்தனை நன்றிகள் சொன்னாலும், உமக்கு இந்த எத்தனை காணிக்கை இந்த உலகத்துல வந்தால் அது உமக்கு ஈடாகாதப்பா. உமக்கு கோடி நன்றி. நீங்க செய்த அன்பிற்காக, நீங்க செய்த எல்லா காரியங்களுக்காக, எங்களை மீட்டெடுத்து எங்களை ரெடீம் பண்ணதுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். துதி கனம் மகிமை அனைத்தையும் உமக்கே செலுத்தி இயேசுவின் என்ப நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன்.